அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திஸ் இஸ் ஷஃப்னா ஸைன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு மெயின் ஹெடிங்காக குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்புக்கு கீழே தான் நான் 2 கேள்வியை தெரிவு செஞ்சிருக்கேன். அதில் முதலாவது கேள்வி, பிள்ளை வளர்ப்புல நிறைய பேரண்ட்ஸ் இடர்படுற ஒரு விஷயம்தான், குழந்தைகளை நாங்கள் அடிக்கலாமா, அவங்க பிழை செய்கிற நேரம் நாங்கள் அடித்து அவங்கள திருத்தலாமா என்ற கேள்வி. பொதுவாக இந்த பிள்ளைகளை அடிச்சு வளர்க்குறாக்கள் சொல்ற நியாயப்பாடுகள் தான், எங்கட பேரண்ட்ஸ் எங்களை அடிச்சு தானே வளர்த்தேன், நாங்க நல்லா தானே இருக்கிறோம், ஸோ எங்கட பிள்ளைகளுக்கும் நாங்க அந்த வழிகாட்டலினோட அடிச்சு வளர்த்தா, அடிச்சு விஷயத்த கற்பித்தா அந்த பிள்ளை தொடர்ந்து அந்த விஷயத்த செய்யாது, மாற்றம் வரும் அப்படின்ற வாதம் தான் அவங்களுக்குரியது. உதாரணமா நான் பார்ப்போம், இப்ப எங்கட பேரண்ட்ஸ் அடிச்சு வளர்த்தேன்னு சொன்னா நாங்க நல்லாக்களா இருக்கிறோமா, இந்த சமூகத்துல நல்ல விடயங்களை செஞ்சு நல்ல விடயங்களுக்காக நிக்கிற ஆட்களாக நாங்க இருக்கிறோமா என்றதை கொஞ்சம் நாங்க யோசிச்சு பார்க்கணும். அடிச்சு வளர்க்கப்பட்ட, அதாவது நாங்க எங்கட சமூகம் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன், நாங்க நல்லா இருக்கிறோமா, நாங்க பெர்ஃபெக்டான்னு யோசிச்சு பார்த்தா அது ஒரு கொஸ்டினபிளான விஷயம், அப்படித்தானே? அப்ப அப்படி பாக்குற நேரம் நாங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்டா, அடுத்தாக்களோட குறைய தேடி அதை அவசரமா திருத்த முற்படுற ஒரு சமூகமா தான் நாங்க இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் குறைகளை தேடி அந்த வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாம தவிக்கிற ஒரு சமூகமா தான் நாங்க இருக்கோம். அப்ப குற்றங்கள் நடக்காம பெர்ஃபெக்டான ஒரு சமூகமாக நாங்க இருக்கிறோமா? இல்ல. ஆனா நாங்க அடிச்சு வளர்க்கப்பட்ட ஒரு சமூகமா தான் காணப்படுறோம். அப்படி அடிச்சு வளர்க்கப்பட்ட சமூகம் பெர்ஃபெக்டாக இருந்தால், அவங்க மூலமாக எந்த தவறும் நடக்காட்டி நாங்க அடிச்சு வளர்க்கிற அந்த வழிமுறை சரி என்று வாதிடலாம். ஆனா அப்படி இல்லை தானே. அப்ப எங்களுக்கு அதுதான் அந்த வழிமுறை சரி என்ற அந்த வாதத்தின் கீழே வர முடியாது. அதான் ஓப்பனாவே அதான் விஷயம். பிள்ளைகளை அடிக்கிறதால என்ன நடக்குது? உண்மையா நீங்க அவங்கள பிசிக்கலா அபியூஸ் பண்றீங்க. நீங்க கையாலேயோ அப்படி இல்லாட்டி ஒரு பெரம்போடு எடுத்துட்டு அடிக்கிறதால எப்படியோ அவங்களுக்கான ஒரு உடம்புக்கு ஒரு வலியை தான் நீங்க கொடுக்குறீங்களே தவிர, அந்த பிழைய திருத்தக்கூடிய ஒரு வழிமுறையாக அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஜஸ்ட் ஒரு பிசிக்கலி அபியூஸ் பண்ற ஒரு வேலை தான் அங்க நடக்குது. அடிச்சு, அதாவது பிசிக்கலி ஒரு வழியை கொடுத்து ட்ரெயின் பண்றதுக்கு மிருகங்கள் இல்லை எங்கட பிள்ளைகளை. மிருகங்களை தான் நாங்க அடிச்சு அப்படி அந்த மாதிரி விஷயங்களை ட்ரெயின் பண்ணுவோம். பட் பிள்ளைகள் என்ற நேரம் அவங்க அன்பு, பாசம், கருணை, அந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷனுக்கு கீழே இருக்கிறார்கள் தான் பிள்ளைகள். அவங்களுக்கு நாங்க அடிப்பதாலே, அவங்களுக்கு பிசிக்கலி ஒரு வேதனை ஏற்படுத்துறதாலே அவங்கள வழிப்படுத்துறன்றது இயலாத காரியம். ஏன்னா அவங்களோட உலகம் வேற. அந்த உலகத்தை நாங்க சரியாக புரிதல் இல்லைன்ற காரணத்தால தான் அடிச்சு திருத்த நாங்க முற்படுறோம். முதல்ல அவங்களோட உலகம் எது, அவங்களுக்கு எது தண்டனைன்றது பேரண்ட்ஸ் ஆகிய நாங்க முதல்ல விளங்கணும். உங்களோட பெர்செப்ஷன்ல ஒரு புள்ள ஒரு பிழை செய்து அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, அந்த பிழைக்கான அந்த தவறுக்கான காரணத்தை நீங்க தேடுங்க. முதல்ல அந்த காரணத்தை தான் நாங்க இல்லாமக்கணும் அல்லது வழி நடத்தணும். அப்படி இல்லாம அந்த நேரத்துல அந்த பிள்ளைக்கு பிசிக்கலி நாங்க ஒரு தண்டனையை கொடுப்பதினூடாக அந்த பிள்ளைகிட்ட அந்த மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்க முடியாது. நீங்க பாத்திப்பீங்க, அப்படி அடிச்சா திரும்ப திரும்ப அந்த பிள்ளை அந்த வேலையை செய்யும். உதாரணமா சொல்லுங்களேன், புள்ள போன் எடுக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு விருப்பம் இல்லை போன் எடுக்கிறதுக்கு, நீங்க அடிக்கிறீங்க, ஆனா திரும்ப அந்த பிள்ளை போன் எடுக்கும். திரும்ப அடிக்கிறீங்க, திரும்ப அந்த பிள்ளை போன் எடுக்கும். அடிக்கிறது தான் அந்த பிள்ளைக்கு தண்டனை அப்படின்றத மென்டாலிட்டியை முதல்ல நாங்க விடணும். அதால எந்த மாற்றம் வருது இல்லைன்னு நீங்க செஞ்சு பார்க்கண்டா உங்களுக்கு விளங்கும். நீங்க திரும்ப திரும்ப அடிப்பீங்களே தவிர அதுல அந்த விஷயத்துல எந்த மாற்றமும் ஏற்பட மாட்டாது. நீங்க குழந்தைகள் வார நேரம் அவங்க நிறைய அப்சர்வேஷனால படிக்கிறார்கள். அந்த சூழல்ல இருக்கிறது அப்படியே அப்சர்வ் பண்ணி உள்ளுக்கு எடுத்து படிக்கிறார்கள். அப்படிங்கிற நேரம் அந்த பிள்ளைகள் நான் ஏற்கனவே சொன்ன உதாரணத்தை எடுப்போம். ஒருத்தருக்கு மரியாதை செலுத்துது இல்லைன்னா அதை எங்க இருந்து படிச்சிருக்கும்னு கொஞ்சம் யோசிக்கணும். ஒன்று எங்கட உம்மா வாப்பா கிட்ட இருந்து படிச்சிருக்கும், அப்படி இல்லாட்டி அந்த சூழல்ல இருக்கிற ஆக்களை பார்த்துதான் படிச்சிருக்கும். புள்ள வேற எங்கேயாலும் இருந்தோண்ட கொண்டு எங்கள்கிட்ட காட்ட வழி இல்லை. ஸோ நிச்சயமாக நாங்க எங்கேயோ விட்ட மிஸ்டேக் தான் அந்த பிள்ளைய அப்படி அந்த பிள்ளைய நடத்தையில மாற்றத்தை ஏற்படுத்த காரணமாக அமையும். இப்ப நான் சொல்ற மாதிரி நாங்க முன்மாதிரியான பேரண்ட்ஸ் தான் முதல்ல இருக்கணும். பிள்ளைகளை பிழை செய்துன்னு அடிச்சு திருத்துறதுக்கு முதல்ல நாங்க முன்மாதிரியான பேரண்ட்ஸாக இருக்கிறோமான்ற கேள்விக்கு பதில தேடணும். நாங்க ரோல் மாடலான பெற்றோரால் தான் எங்களோட பிள்ளைகளுக்கு இருக்கிறோம் அப்படின்ற கேள்விக்கு இல்லைன்னு பதில் சொன்னா, நீங்க முதல்ல மாற்ற வேண்டியது உங்களை, பிள்ளைகளே அல்ல. உங்களோட சூழல், நீங்க பேசுற பேச்சு,
நீங்க உங்களோட ஹஸ்பண்டோட ஒரு தாயா இருந்தா ஒரு தாய் வந்து தன்னை கணவனோட நடந்து கொள்ற முறை, ஒரு தகப்பனா இருந்தா அந்த தகப்பன் தன் மனைவியோடு நடந்து கொள்ற முறை, அது எல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு புள்ள தண்ட செயற்பாடுகளை, தண்ட பிசிக்கல் சேஞ்ச், தண்ட பண்பாட வளர்த்து கொள்ளும். அப்ப நாங்க பெர்ஃபெக்ட்டா இல்லாம எங்கட புள்ளைகிட்ட இருக்கிற குறைய தேடி அதை வந்து கோபமாக மாற்றி பிள்ளைக்கு தண்டனை வழங்குவதனூடாக அதை மாற்றணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமாக நடக்காது. முதல்ல நாங்க சரியான முன்மாதிரியா பிள்ளைகளுக்கு வழங்கணும். உங்களோட பேரண்ட்ஸா எங்கட பேச்சுகள், எங்கட வீட்டுக்குள்ள எங்க நடவடிக்கைகள் எல்லாமே சரியான முறையில ஒரு முன்மாதிரியான முறையில பிள்ளைக்கு கொடுப்பமா இருந்தால் நிச்சயமாக பிள்ளை அந்த மாதிரி விஷயங்களை தான் எடுத்துக்கொள்ளும். அப்ப அந்த மாதிரி விஷயங்களை நல்ல விஷயங்களாக பிள்ளைகள் எடுக்கும் வேண்டாம், பாசிட்டிவ் வைப்ரேஷனை மாத்திரம் பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளும்னு சொன்னா அப்ப அவங்களோட அவுட்புட்டும் பாசிட்டிவானதாக நல்ல விடயங்களை வெளிக்காட்டுபவர்களாக காணப்படுவார்கள். அப்படி இல்லைன்னு சொன்னா பிரச்சனை வந்து வெளியே இல்ல, எங்க வீட்டுக்குள்ளதான் பிரச்சனை, பிள்ளை கிட்ட இல்ல, நிச்சயமாக பெற்றோர்கள் கிட்டதான் காணப்படும். அவ டிரெக்டா நான் பிளேம் பண்ண போறது பெற்றோரை தான். சரியா? அதாவது நான் கேட்ட கேள்விக்கு இல்லன்னு பதில் சொல்லியிருந்தா நாங்க முன்மாதிரியான பேரண்ட்ஸா இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா நிச்சயமாக மாற்றம் உங்கள்ட்ட இருந்து வரணும். இந்த டோட்டலாவே இந்த பிளேமிங் வந்து உங்களையே சாரும். இப்போ ஒரு போன பிள்ளை வந்து ஒரு பிழை செய்துன்னு உங்களுக்கு கண்ணுக்கு விளங்குதுன்னு சொன்னா அந்த அது ஏன் பிழை, அது ஏன் நாங்க தவறாக கருதுறோம்ன்ற காரணத்தை உங்களோட பிள்ளைக்கு விளங்கப்படுத்துங்க. உதாரணமா சொல்லுங்களேன், இப்ப பெரியாக்களுக்கு மரியாதை செலுத்துது இல்ல அப்படின்னு சொன்னா ஏன் நாங்க மரியாதை செலுத்தணும் என்ற காரணத்தை அது அடிப்படையா பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. உதாரணம், ஒரு புள்ள தொழுதில நீங்க அடிக்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த பிள்ளைக்கு நீங்க தொழுன்னு சொல்லி அடிச்சதுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. தொழுறதால வர பயன்கள் அது எங்க மார்க்கத்துல எவ்வளவு முக்கியமாக இருக்குதுன்ற விஷயத்தை நீங்க பிள்ளைக்கு விளங்கப்படுத்தணும். அப்படி விளங்கப்படுத்தினாதான் அந்த பிள்ளை மனசுக்கு எடுத்து செய்யும். அப்படி இல்லாடி ஜஸ்ட் உங்களை காண்ற நேரம் மட்டும் அந்த வேலையை செய்யும். உங்களை காண்ற நேரம் மட்டும் காண்ற நேரம் மட்டும் போன் எடுக்காம இருக்கும். உங்களோட முன்னுக்கு மட்டும் பிள்ளை நடிக்கிறதுக்கு வெளிக்கிடும். அப்ப அந்த நடிப்பு வந்து லைஃப் லாங் அந்த பிள்ளைக்கு காணப்படும். அப்ப அந்த தவறு நடக்காம இருக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு வேலை நாங்க பிள்ளைகளுக்கு செய்யக்கூடா, இது வந்து தவறுன்னு நாங்க சொல்றோமா இருந்தா அதற்கான காரணத்தையும் பிள்ளைக்கு விளங்கப்படுத்துங்க. இதுதான் நீ இந்த வேலையை செய்யக்கூடாதுக்கான காரணம். அந்த ரஷனல நீங்க பிள்ளைக்கு கொடுக்கணும். அப்பதான் அந்த பிள்ளை வந்து அந்த பிள்ளையோட மூளைக்கு அது பதிஞ்சு அது வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல வெளிப்படும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்ப பிள்ளை வந்து ஒரு செட்டா விளையாண்டுட்டு இருக்கிற நேரம் யாருக்கும் தெரியாம உள்ள ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளை நல்லா கிள்ளி வைக்கும், அடிச்சு வைக்கும். அப்புறம் வந்து அழுகுற, அப்புறம் பேரண்ட்ஸ் குழம்புற, அதெல்லாம் நெருக்கி இது தெரியாம அடிக்கிறது, தெரியாம கிள்றதெல்லாம் எங்க பழகிக்கிறோம்னு நினைக்கிறீங்க? எங்கள்கிட்ட தான் பிள்ளை பழகிக்கும். அதாவது அதுக்கு சொல்றேன், சம்பவத்தை சொல்றேன். நீங்களும் நிறைய பார்த்துப்பீங்க, நானும் பார்த்துக்கிறேன். இந்த நான் பொதுவான வெளியிடங்களுக்கு போறேன், உதாரணம் ஒரு கல்யாண வீட்டுக்கு, ஒரு சாப்பாட்டு வீட்டுக்கு, அட்டி ஒரு மைய வீட்டுக்கு அப்படியே போற நேரம் பிள்ளை வந்து பிறலி பண்ணும். பிள்ளைகளோட குணமையா தானேனா சத்தம் போட்டு அழுது எங்களுக்கு போக கேட்கிற நேரம் நாங்க என்ன செய்யறோம், யாருக்கும் தெரியாம உள்ள கிள்ளி வைக்கிறோம், அடிச்சு வைக்கிறோம். அப்ப இது நாங்க பொதுவா செய்யற பேரண்ட்ஸா, தாயா, தாப்பனாக பெரும்பாலும் நாங்க கண்டிக்கிற விஷயம், நாங்க செய்யற விஷயம். அப்ப இந்த பிள்ளைன்னு தெரியாம அடிக்கிறதுக்கு, தெரியாம கிள்றதுக்கு எங்கிருந்து பழகிக்குது? கண்ட பேரண்ட்ஸ் தனக்கு செய்யறது தான் வந்து இன்னொரு பிள்ளைக்கு அப்ளை பண்ணி பாக்குது. அப்ப இங்க வந்து யாரோட மிஸ்டேக்? மொத்தமாவே நாங்க தான் தேவையில்லாத ஒரு உதாரணத்தை, பிழையான ஒரு உதாரணத்தை பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்துட்டு அந்த பிள்ளை அதை போய் வெளியிட செய்யற நேரம் அது பிழையாக எங்களுக்கு கோபத்தை தூண்டுற ஒரு விடயமாக காணப்படுது. நாங்க பெர்ஃபெக்டான பேரண்ட்ஸா அப்படின்னு சொன்னா அது அந்த கேள்வி நீங்க எஸ்ன்னு பதில் சொல்றீங்க. நாங்க பெர்ஃபெக்டான பேரண்ட்ஸ் தான், நாங்க சரியான உதாரணத்தை தான் எங்களோட பிள்ளை கொடுக்குறோம். ஆனாலும் எங்களோட பிள்ளை வந்து இப்படி பெரளி பண்ணுது, குழப்பம் போடுது. அப்ப அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நாங்க எவ்வகையான தண்டனைகளை வழங்கலாம்னு கேள்வி வரும். சரி, அடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க, அப்ப நாங்க எப்படி அந்த பிள்ளைய திருத்துறது, எப்படி அந்த பிள்ளைக்கு நாங்க வழிகாட்டுறது கேள்வி வரும். இப்ப நாங்க வந்து அந்த பாசிட்டிவ் பேரண்டிங்ல வந்து அந்த அடிக்கிறதுக்கு பதிலாக நாங்க என்ன செய்ய சொல்லுவோம்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்குற சலுகைகளை குறைக்கணும் அல்லது இல்லாமக்குறது. இப்ப ஒரு பிள்ளை ஒரு பிழை செய்யுதுன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு நீங்க கொடுக்குற சலுகைகள் ஏதாவது, உதாரணமா சொல்லுங்களேன், அந்த பிள்ளை வெளியே போயிட்டு தொடர்ந்து விளையாடுதுன்னா அந்த விளையாடுறதுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்காதீங்க. அதுதான் அந்த பிள்ளைக்குரிய தண்டனை. அப்படி இல்ல அந்த பிள்ளை வந்து கார்ட்டூன் பார்க்க விருப்பமான ஒரு பிள்ளையா இருந்தா அந்த அந்த கார்ட்டூன் பார்க்குற சந்தர்ப்பத்தை இல்லாமக்குங்க. அப்படி அந்த பிள்ளைக்கு நீங்க வீட்டுல சலுகைகள் கொடுப்பீங்க தானே, அந்த பிள்ளை விருப்பமான விஷயங்களா இருக்கும், நீங்களும் அந்த பிள்ளைக்கு அதை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பேரண்டா இருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம ஆக்குங்க அல்லது குறையுங்க, டைமிங்க குறையுங்க.
காரணம் என்னது? அந்த பிள்ளைக்கு காரணமும் தெரியணும். ஏன் வந்து என்னைய உம்மா இன்னைக்கு விளையாடத்துக்கு அனுப்பலண்டா இதுக்குதான் காரணம். நான் இந்த பிழையான வேலையை செஞ்சேன், அதனால உம்மா என்னைய விளையாடத்துக்கு அனுப்பல, அல்லது உம்மா எனக்கு கார்ட்டூன் பார்க்க அனுமதிக்கலன்றத விளக்கத்தோட, அந்த விளக்கம் பிள்ளைக்கு நீ கட்டாயம் இருக்கணும், இல்லாட்டி வேலைல அந்த விளக்கத்தோட அந்த தண்டனை நீங்க வழங்கலாம். அதுதான் நாங்க பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய தண்டனையாக நாங்க சஜஸ்ட் பண்ற ஒரு விடயமாக காணப்படும். அப்ப தொடர்ந்து நீங்க இந்த வேலையை செய்யற நேரம் புள்ள பயப்படும். அட இப்படியே போனா எனக்கு விளையாடவே கிடைக்காது, அல்லது டிவி பார்க்கவே கிடைக்காது, அல்லது போனே கிடைக்காது. அப்ப அந்த புள்ள கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்யற தவறுல இருந்து வெளியே வர நினைக்கும், தன்னை மாற்றிக்கொள்ளும்னு நினைக்கும். இதுதான் நாங்க பிள்ளைக்கு கொடுக்கிற தண்டனையாக காணப்பட வேண்டும். அதாவது பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சலுகைகளை இல்லாமாக்குதல் அல்லது குறைத்தல். இதைத்தான் நாங்க தண்டனையாக கொடுக்க வேண்டுமே தவிர இந்த பிசிக்கல் அபியூஸ தண்டனையாக கொடுத்து மாற்றத்தை எதிர்பார்க்காதீங்க. அது வந்து நெகட்டிவான விஷயங்களை தான் பிள்ளையோட மனசுல பதிய வைக்கும்ன்றத மறந்துடாது. அப்படி நாங்க அடிக்க அடிக்க அந்த பிசிக்கல் அபியூஸ் கூட கூட வெறுப்பான ஒரு சமூகமாக, ஒரு இறுக்கமான மனநிலை கொண்ட பிள்ளைகளை தான் நாங்க வளர்க்கிறோம். அப்படியான பிள்ளைகளை தான் நாங்க சமூகத்துக்கு கொடுக்க போறோம் என்ற விஷயத்த பேரண்ட்ஸ் ஆகி நாங்க எப்பயுமே மறக்க கூடாது. அதுதான் நாங்க சொல்றோம், இந்த பிசிக்கல் அபியூஸ் அடிக்கிற வேலையை நிப்பாட்டுங்க, அதை செய்யாதீங்க. அதுக்கான மாற்று வழிகளாக இந்த மாதிரி சலுகைகளை குறைத்தல் விடயங்களை மாதிரி விஷயங்களை கையாளுங்க என்று நாங்க கைட் பண்ணுவோம்.